ரேவதி கதவு திறங்க. ரேவதி கதவு திறங்க. ரேவதி நான் கேளுங்க டோர் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். ரேவதி கதவு தர. என்ன பண்ற ரேவதி? ரேவதி ஏய் கதவு திறங்க. உள்ள போய் என்ன பண்ற? ஒழுங்கா வெளிய வந்துரு. இந்த டிராமா பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அப்புறம் உன்னை ஸ்டேஷன்ல வச்சு தோலை உரிச்சிருவேன் பாத்துக்கோ. எல்லாத்தையும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். நீ எந்த தப்பான முடிவு எடுக்காத ரேவதி ப்ளீஸ். ரேவதி கதவு திறங்க. ஐயோ உள்ள போய் கதவை சாத்திருக்காமா என்னன்னு பாருங்க. எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் அன்பு. எதுக்கு நீ தேவையில்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண? பாரு அந்த பொண்ணு அவமான தாங்காம ரூம்ல போய் கதவு பூட்டிக்கிட்டா. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். என்ன நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாம நகையை திருடின அந்த பொண்ணுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ல திருட்டு நடந்ததுன்னா ஒரு போலீஸ்காரனா நான் முன்ன நின்னு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த உரிமை எனக்கு இருக்கு. அது எல்லாத்தையும் விட அந்த பிரபு என் மேல கைய வச்சுட்டான். அவனுக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டாமா? இப்படி மோசமா நடந்துக்கிற பழி வாங்குற புத்தி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? நீ நல்லவனா இருப்பேன்னு நினைச்சுதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ இவ்வளவு தப்பா இருப்பேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீ என் கூட வாழ பிடிக்கல உனக்கு? என் கூட இருக்காத, போ உன் வீட்டுக்கே போயிடு. என் தங்கச்சிங்க என் அம்மாவோட மடியில வளரல மேடம், என் தோல்ல தான் மேடம் வளர்ந்தாங்க. அவங்களுக்கு நான் வறுமையை ஜெயிக்கணும்னா சிக்கனமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கேனே தவிர திருடணும்னு சொல்லி கொடுக்கல மேடம். மேடம் நமக்கு ஒரு பொருள் வேணும்னா அதை உடைச்சு சம்பாதிச்சு அடையணும்னு சொல்லி கொடுத்திருக்கேனே தவிர அதை திருடி சொந்தமாக்கணும்னு சொல்லி கொடுக்கல மேடம். நானு என் குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே என் தங்கச்சிங்க தான் மேடம். நாங்க அவமானப்படுற மாதிரி என் தங்கச்சிங்க எந்த காலத்துல எதுவும் பண்ண மாட்டாங்க மேடம். ரேவதி ஏமா ரேவதி கதவு உடைங்க. கதவை திறமா. ரேவதி 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 கதவு திற ரேவதி. தயவு செஞ்சு சொன்னா கேளுடி. ரேவதி இது ரொம்ப தப்பான முடிவு ரேவதி. இங்க பாரு நீ திருடன நாங்க யாருமே நம்பல. சொன்னா கேளு ரேவதி. ஏய் கதவு திற ரேவதி. ரேவதி எதுவும் பண்ணாத ரேவதி. கதவு திற. கதவு திற ஐயோ ரேவதி. மேடம் என் தங்கச்சிங்களை நான் நம்புறேன் மேடம், தயவு செஞ்சு என்ன நம்புங்க மேடம். என் தங்கச்சியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்கன்னா அவ மனசுல அந்த காயம் ஆறாத ரணமா மாறிடும் மேடம். ஐயோ என் தங்கச்சி காலத்துக்கு இதை நினைச்சு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுட்டே இருப்பா மேடம். அவ இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்து அவ வாழ்க்கை ஒண்ணு இல்லாம பண்ணிடாதீங்க மேடம். மேடம் என் தங்கச்சிக்காக உங்க காலை விழுந்து நான் கெஞ்சி கேட்கிறேன் மேடம். என் தங்கச்சியை விட சொல்லுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு என் தங்கச்சியை விட சொல்லுங்க மேடம். அவங்க நெக்லஸை எடுக்கவே இல்ல. என் தங்கச்சிக்கு தப்பு பண்ண மாட்டாங்க. ரேவதி காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ் மேடம். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் வாங்க மேடம். என் தங்கச்சி காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ் வாங்க. ரேவதி என்ன பண்றது தெரியலையே. ரேவதி கதவு தர. ரேவதி ப்ளீஸ் அடிக்காத. ஒரு பிரச்சனை வந்தா அதை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு இப்படியா முடிவு பண்ணி? இங்க பாருங்க இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக டிராமா பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். வாமா சொன்னா கேளுங்க. சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். அவ மானத்துக்காக உயிரை கொடுத்துருவா மேடம். எல்லாருமா சேர்ந்து இவன் மேல வீண் பழிய போட்டிருக்காங்க. நீங்க இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனீங்கன்னா சத்தியமா அங்கேயே போய் தற்கொலை முயற்சி தான் பண்ணுவா. வேணாம் மேடம் சொன்னா கேளுங்க ப்ளீஸ். அவளை விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் விட்டுருங்க. பாரு உன் வேலைய பாரு. மேடம் மேடம் என்ன மேடம் நீங்க சொல்ல அன்பு. அந்த பொண்ணு பாவம் அன்பு. சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டா. அந்த பொண்ண நகையை திருடி இருப்பா. சொன்னா கேளு அன்பு. விட சொல்லு அன்பு. நீ சொன்னா அவங்க கண்டிப்பா விட்டுருவாங்க. ப்ளீஸ் டா சொல்லுடா. சொல்லுடா. டேய் சொல்லுடா. என்னடா நீ அக்கா சொல்றா.
வாங்க மேடம், வாங்க, சீக்கிரம் வாங்க மேடம். மேடம் என்ன விடுங்க மேடம், நான் எதுவும் பண்ணல. வாமா. என்ன மேடம், விடுங்க. வான்னு சொல்றேன்ல. நிறுத்துங்க மேடம். ப்ளீஸ் மேடம். வா, சும்மா இரு, please, அவளை விட்டுருங்க. விட மாட்டோம் Please, சொன்னா கேளுங்க மேடம். விடுங்கம்மா. அவளை விடுங்க. வான்னு சொல்றேன்ல. மேடம், மேடம் நிறுத்துங்க ஒரு நிமிஷம் விடுங்க. ஒண்ணும் இல்ல. காணாம போனது என்னோட பொருள், அது காணும்னு சொல்லி போலீஸ் கிட்ட நான் ஒன்னும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலையே. அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றீங்க? முதல்ல அந்த பொண்ணை விடுங்க. மேடம், நீங்க யார் மேடம்? என் பேர் மீனாட்சி. இங்க நடக்கிறது என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன். டைமண்ட் நெக்லஸ் காணாம போச்சுன்னு நான் தான் இவங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன். ஆனா அது அந்த பொண்ணு ரேவதி தான் திருடி இருப்பான்னு நான் சொல்லவே இல்லையே. முதல்ல அவளை விடுங்க. ச்சே, நான் தான் அதை எங்கேயாவது மறந்து வச்சிருப்பேன். அதை நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். சார், என்ன சார் நீங்க இந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? ஆனா இவங்க நெக்லஸ் போனாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்போ நாங்க என்ன சார் பண்றது? மேடம், நீங்க எங்க பெரியப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. உங்க வீட்ல ஒரு பொருள் ஒன்று காணாம போயிருக்கு. ஒரு போலீஸ்காரனா நான் எடுத்த ஆக்ஷன் தான் இது. என் பெரியமா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரேவதி தான் எடுத்திருப்பான்னு சொல்றாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா நீங்க இதுக்குள்ள வந்து எதுவுமே வேணா ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு தான் டைமண்ட் நெக்லஸை திருடி இருப்பா. டேய் நிறுத்துறா. வாடி, ஒரு ஆளுன்னு அவ சொல்றத போய் நம்புறியாடா? அவ சொல்றத கட்டின புருஷன் நானே நம்ப மாட்டேன். என்னையில இருந்துடா உனக்கு பெரியம்மா மேல இவ்வளவு பாசம்? பாவண்டா, அந்த பொண்ணை கேவலப்படுத்துறியாடா. இந்நேரம் அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம செத்து போயிருந்தா என்னடா பண்ணிருப்ப? அன்பு, உனக்கு அந்த பிரபு குடும்பத்து மேல ஏதாவது பர்சனல் கோவம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். நான் நேர்மையா ஒரு போலீஸ்காரனா நடந்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். இல்ல அன்பு, இது ரொம்ப தப்பு. நீ ஏதோ பிரபு குடும்பத்து மேல இருக்கிற பர்சனல் கோவத்துல தான் இப்படி பண்ற மாதிரி எனக்கு தோணுது. மேடம், இன்னைக்கு என்னோட பர்த்டே. இவங்க எல்லாரையும் நான் தான் இன்வைட் பண்ணிருக்கேன். நாங்க எல்லாருமே சந்தோஷமா ஒத்துமையா என் பர்த்டேவை கொண்டாடணும் தான் இங்க வந்திருக்கோம். இங்க வேற யாரோ அவங்க முன்பகை மனசுல வச்சுக்கிட்டு தான் இதையெல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. கான்ஸ்டபிள், வாங்க போலாம். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லம்மா. நான் கேக்குறதே இல்ல. ரொம்ப நன்றி மேடம். மேடம் இருக்கட்டும்பா. ரொம்ப நன்றி மேடம். அந்த டைமண்ட் நெக்லஸ் காணாம போன விஷயத்தை அப்படியே விட்டுருங்க தானே நான் சொன்ன அன்பு. நீ எதுக்காக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண? இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. உன்னால இங்க எவ்வளவு பிரச்சனை